ஹலோ மை டியர் கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இங்கிலாந்து டூர் ஆஃப் இந்தியா. செகண்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்துகிட்டு இருக்கு. முதல் டெஸ்ட் மேட்ச்ல இங்கிலாந்து ஒரு சென்சேஷனல் வெற்றி அடைஞ்சாங்க அப்படின்னே தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த மேட்ச் இந்தியா கையில் இருந்த மேட்ச், பட் அது போயிருச்சு. ஓகே விடுங்க. இப்போ செகண்ட் டெஸ்ட் அப்படின்னு ஆரம்பிக்கிறப்போ ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்தியா மேலே இருந்துச்சு. பிகாஸ் முக்கியமான பிளேயர்ஸ் யாருமே இல்லை. ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? ஸோ ஒரு விராட் கோலி இல்லை, KL ராகுல் இல்லை, ரவீந்திர ஜடேஜா இல்லை, ஆல்ரெடி இந்த சீரீஸுக்கே புஜாரா ரகானே மாதிரி ஆட்கள்லாம் இல்ல, சின்ன பசங்க, இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு டீம். ஸோ இதெல்லாம் தாண்டி கூட ஒரு ஸ்டாட்லாம் போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்தியன் பிளேயர்ஸோட ஸ்கோர் வந்து ஜோ ரூட்டோட ஸ்கோரை விட கம்மி டெஸ்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இப்படிப்பட்ட ஒரு டீமோட இறங்கினாங்க இந்தியா. ஸோ ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங் பண்றப்போ வந்து வழக்கம் போல ரோஹித் ஒரு 14 ரன்ல அவுட் ஆனாரு. கில்லு அவர் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க. 14-15 இன்னிங்ஸா ஃபெயில் ஆகிக்கிட்டே இருக்காரு. நம்ம பேச வேணாம், நிறைய பேசிட்டு அவரை பத்தி. அவரும் ஃபெயில் ஆனாரு, சேரும் ஃபெயில் ஆனாரு. ரஜத் பட்டிதார் கேப்பா இருந்தாரு. அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். ஏன்னா அவர் வந்து ஃப்ளூவெண்டா எவ்வளவு வருஷமா அடிச்சுக்கிட்டே இருக்காரு ரன்ஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும். டொமஸ்டிக் கிரிக்கெட்ல அவர் இறங்கி முதல் மேட்ச் இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா 32ங்கிறது என்னைய பொறுத்த வரைக்கும் ஓகே தான். ஓகே, பட் ஒரு சைடு SSV ஜெய்ஸ்வால், அவரை பத்தி தான் இந்த வீடியோவே இருக்க போகுது. SSV ஜெய்ஸ்வால் சின்ன பையன், அவரோட அப்ரோச் ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு 200 ரன்ஸ் பிளஸ் அடிச்சிருக்காரு. எஸ், கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபியூ இந்தியன் பேட்டர்ஸ் தான் அந்த 200 அப்படிங்கிற ஒரு மார்ஜினை இது வரைக்கும் டச் பண்ணியிருக்காங்க. அதுவும் சின்ன வயசுலயே டச் பண்ணது SSV ஜெய்ஸ்வால் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுவும் இங்கிலாந்து மாதிரி ஒரு டீமுக்கு அகைன்ஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் அடிச்சிருக்காரு அப்படின்னா இது நார்மலான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு சைடு உங்களுக்கு விக்கெட் விழுந்துகிட்டே இருக்கு. ஓகே, ஏன்னா அவரை தாண்டி யாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 40 ரன் கூட அடிக்கல. அதிகபட்சமா அதுக்கு மேல அடிச்சது 34 சுக்மன் கில் தான். ஓகே, சோ அது 209 எங்க இருக்கு, 34 எங்க இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு அவர் விளையாண்டு அங்கேருந்து அவர் கேமை எடுத்துட்டு போனார் அப்படிங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அந்த வயசு, அவருக்கு இருக்கிற பக்குவம் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கு சீரியஸ்லி அப்படின்னே சொல்லலாம். SSV ஜெய்ஸ்வாலை பாக்குறப்போ யாரோ கூட ஒரு ட்வீட்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, லைட்டா வீரேந்திர சேவாக பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், என்னன்னா பேஸ்பால் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இங்கிலாந்து பயங்கரமா பெருசா பேசுறாங்கல்ல, அது சூப்பரான ஒரு விஷயம். என்னன்னா டெஸ்ட் கிரிக்கெட் இப்படிதான் ஆடணும்லாம் ரூலே கிடையாது. நாங்க எப்படி வேணாலும் ஆடுவோம், ஆனா எங்களோட கடைசி ரிசல்ட் வந்து நாங்க வின் ஆகணும், நாங்க ஒரு மாதிரி அடிச்சு ஆடுவோம் டெஸ்ட் கிரிக்கெட்டை அப்படிங்கிற மாதிரி காட்டினது தான் இந்த பேஸ்பால் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்தியன் டீம் அதெல்லாம் வந்து ஒரு காலத்துல ஆடுறாங்க. எப்பனா நம்மளோட வீரேந்திர சேவாக் இருக்கிறப்போ அந்த மனுஷன் எப்படின்னா வேற மாதிரி, நீ டெஸ்ட் கிரிக்கெட் எடுத்துக்கோ, T20 எடுத்துக்கோ, ODI எடுத்துக்கோ, என்னோட அப்ரோச் ஒன்னே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் விளையாடுவாரு. அதுல அவர் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவும் இருந்தாரு. அது எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது வந்து தெரியல. 300 ஸ்கோர்லாம் வந்து அடிச்சிருக்காரு, அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவர் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டாவே மதிக்க மாட்டாரு. கூட அந்த பால்லாம் போடுவாங்க, அவங்க யாரா இவன் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க. ஏன்னா தூக்கி 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 சிக்ஸ் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. வீரேந்திர சேவாக் நின்னாங்கன்னா ஃபீல்டர்ஸ் எல்லாம் கிட்ட இருக்க மாட்டாங்க, எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பவுண்டரி லைன்ட்ட தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அப்ரோச் தான் வீரேந்திர சேவாக் என்னைக்குமே காட்டிக்கிட்டு இருந்திருக்காரு டெஸ்ட் கிரிக்கெட்ல. ஓகே, பல வருடங்கள் கழித்து வீரேந்திர சேவாக் போனதுக்கு அப்புறம் அவரோட இடத்தை யாருமே பூர்த்தி பண்ணல. பட் ஆனா முரளி விஜய் வந்தாரு, அவரோட பிளேலாம் வேற மாதிரி இருக்கும். அவர்லாம் ரொம்ப கிளாஸியா விளையாடக்கூடிய ஒருத்தர். ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்னு ஒன்னு இருக்குல்ல, அதை பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்த ஒருத்தர் அவரெல்லாம். ஓகே, பட் ஆனா ரொம்ப வருடம் கழித்து மறுபடியும் ஒரு வீரேந்திர சேவாக் இந்தியன் டீமுக்கு கிடைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா SSV ஜெய்ஸ்வால் அந்த பையனுக்கு பயமே கிடையாது. அந்த பையன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அடிப்பேன், நீ எப்படி பந்து போட்டாலும் நான் அடிப்பேன், எனக்கு அடிக்க மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆடிட்டு இருக்கான். ஆக்சுவலி எஸ், இந்த அப்ரோச் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லதா கெட்டதா, இல்ல இதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னா இருக்கு. இதுலயும் நிறைய பேசப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கு. நீங்க இதே மாதிரி அப்ரோச்ல ஒரு 10 இன்னிங்ஸ் ஆடுறீங்க அப்படின்னா உங்களால 10 இன்னிங்ஸுமே வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியாது. ஏன்னா கணிச்சிருவாங்க பவுலர்ஸ். ஏன்னா இன்டர்நேஷனல் பவுலர்ஸ் பத்தி நமக்கு தெரியும், ஆப்வியஸ்லி கணிச்சிருவாங்க. பட் ஆனா அந்த 10 இன்னிங்ஸ்ல 4 வேற லெவல் இன்னிங்ஸ் கொடுத்தீங்கனாலே போதும், உங்களோட கெரியர் வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு. SSV ஜெய்ஸ்வால் 3 ஃபார்மேட்லயுமே ஒரு பெரிய பிளேயரா மாற போறாரு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு 20-21 வயசு தான் ஆகுது அந்த பையனுக்கு. ஸோ வாய்ப்புகளை எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கறது வந்து ரொம்ப தெளிவா வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரிஞ்சு வச்சிருக்காரு. கடைசி 2023லேருந்து 2024 வரைக்கும் IPL ஆரம்பிச்சு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வரைக்கும் SSV ஜெய்ஸ்வால் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். டொமஸ்டிக் நடந்துகிட்டு இருந்த டைம் 2023 ஆரம்ப காலகட்டம். ஓகே, இப்போ இந்த 2024 ஜனவரி பிப்ரவரி மாதிரி அப்பையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட KP அருண் கார்த்திக், தமிழ்நாட்டை சேர்ந்த பிளேயர், அவர்கிட்ட SSV ஜெய்ஸ்வால்
ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னா, ஆனால் நான் எப்படி இந்தியா ஆடிடுவேனா, நான் இந்தியா ஆடிட்டேன்னா என்னால் எவ்வளோ முடியுமோ நான் ரன் அடிப்பேன், நான் என்னை வந்து அந்த இடத்துலேருந்து தூக்கவே கூடாது, எத்தனை பேர் வந்தாலும் இவன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் ரன் அடிப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. 2022 பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ சின்ன சின்ன டோர்னமெண்ட்ல ஆரம்பிச்சு பெரிய பெரிய டோர்னமெண்ட் வரைக்கும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து பார்த்தீங்கன்னா ரன் அடிச்சு குமிச்சுக்கிட்டே இருந்தாரு. கரெக்டாக இந்தியன் கால் அப் வந்துச்சு, எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணாரு. ஓடிஐல யூஸ் பண்ணாரு, வெஸ்ட் இண்டீஸுக்கு அகேன்ஸ்டா டெஸ்ட் சீரீஸ்ல யூஸ் பண்ணாரு, இப்போ அடிச்சிருக்காரு. இடையில நடந்த ஏசியன் கேம்ஸ்ல ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. அண்ட் இப்போ லாஸ்ட் T20 அந்த ஒரு இதுவும் விளையாண்டாரு நல்லா. ஸோ ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு பிளேயர் உருவாயிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். எஸ், நான் வந்து சுத்தி மத்திலாம் பேச விரும்பல. நிறைய பிளேயர்ஸ் ஒரு சுக்மன் கில், ஒரு ருத்ராஜ் கெய்க்வாட், இவங்கலாம் வாய்ப்பு கிடைக்கிறப்போ அந்த வாய்ப்பை கண்டிப்பா யூஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு வேற லெவலுக்கு போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவரோட நீங்க இதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக ஒன்னு சொல்லி தான் முடிக்கிறேன். எல்லா மேட்சும் அவர் அடிக்க மட்டும்தான் பார்ப்பாரு. அதுல ரிசல்ட் வந்து பாதி மேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருது. ஸோ அவரோட அப்ரோச் என்றைக்குமே அவர் மாற்றினதே கிடையாது. அதே மாதிரி பயமரியா கிரிக்கெட்டராக இருக்காரு. ஸோ டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய இடத்துக்கு போவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பற்றி என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதை தாண்டி இன்னொரு விஷயம் அப்படின்னா பும்ராவோட பவுலிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து தும்சம் பண்ணிருச்சு அப்படின்னே சொல்லலாம். 6 விக்கெட் எடுத்திருக்காரு. இதை தாண்டி குல்தீப் யாதவ் 3 விக்கெட். குல்தீப் யாதவ் போன மேட்சே சிராஜுக்கு பதில் விளையாண்டுருக்கணும்னு நம்ம பேசியிருந்தோம். பட் இந்த மேட்ச் விளையாட விட்டு அவரும் 3 விக்கெட் எடுத்துட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் இந்தியா வின் வாய்ப்பே கிடையாது இங்கிலாந்து வின் பண்றதுக்கு. பார்க்கலாம். இருந்தாலும் இங்கிலாந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட அப்ரோச்சே வேற மாதிரி தான் இருக்கு. பாப்போம், வெயிட் பண்ணி இன்னும் ஒரு 3 நாள் கேம் இருக்கு இல்லையா, வெயிட் பண்ணுவோம். ஸோ உங்களோட கருத்து இந்த மேட்ச் பத்தியும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பத்தி என்னன்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். நீங்க ஒரு இன்ஜினியரிங் இல்ல டிப்ளமோ ஸ்டூடெண்டா இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ள போறது மிகப்பெரிய ட்ரீமா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீம் நினைவாக்கவே ராஜலட்சுமி யூனிவர்சிட்டில இருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்க படிச்சு சமையான ஜாப்ல இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா சொல்லி தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்கு, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்கு, பிராக்டிகல் ஹேண்ட்லிங் இது எல்லாத்தையுமே சொல்லி தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுல இருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபிள் பிரைஸ்ல வித் 0 காஸ்ட் EMI ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்கு. சோ உங்களோட கரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுங்க அண்ட் கரியரை லிஃப்ட் பண்ணுங்க.